புலர்ந்துள்ள இந்த நாளுக்காய் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருடைய பாஸ்கா விழாவை நினைவு கூறும் நாளாக இருப்பதால் தாய் திரு அவை அன்னை மரியாவின் பிறப்பு விழாவை கொண்டாடவில்லை என்றாலும் ஆரோக்கிய அன்னையை நம்மால் மறக்க இயலுமோ? அந்த அன்னை பெற்றெடுத்த மீட்பருக்காக நன்றி கூறுவோம். அன்னையை நமக்கு கொடையாக தந்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். சிறியோர் முதல் பெரியோர் வரை பிறந்த நாளுக்காக ஆவலோடு காத்திருக்கிறோம். காரணம், பிறப்பு இறைவனின் அரும் பெரும் கொடை. அந்த பிறப்பை நாம் எப்படி அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுகிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோம் என்பதில்தான் பிறப்பின் சிறப்பு அடங்கி இருக்கிறது. ஆரோக்கிய அன்னை நம்மிடம் எதிர்பார்ப்பது பொன்னோ பொருளோ இல்லை, மாறாக அன்னையின் உண்மையான பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதைத்தான் விரும்புகிறார். நாம் ஒவ்வொருவரும் உண்மையான அன்னையின் பிள்ளைகளாக வாழ்ந்தோம் என்றால் அதுவே நாம் அன்னைக்கு கொடுக்கும் உண்மையான பிறந்தநாள் பரிசாக இருக்கும். எனவே அத்தகைய வாழ்வு வாழ அருள் கேட்போம். இன்றைய திருவழிபாடு நம் ஆண்டவர் நமது குறைகளை அகற்றிடவும் தேவைகளை பூர்த்தி செய்திடவும் வல்லமையுள்ள தெய்வமாக நம்மை தேடி வருகின்றார் என்ற நம்பிக்கையை நமக்கு தருகின்றது. அனைத்தையும் நன்றாக செய்தார், பேச வைத்தார், கேட்க வைத்தார் என்று மக்கள் சொல்லும் அளவிற்கு பல்வேறு புதுமைகளை செய்து இறையாட்சி பணியை இம்மண்ணில் மக்களின் மனங்களில் விதையாய் விதைத்து சென்றுள்ளார் இயேசு. நாமும் கேட்பதும் பேசுவதும் கடவுள் நமக்கு தந்த கொடை என்பதை உணர்ந்து நல்லதை பேசவும் நல்லதை கேட்கவும் அருள் கேட்டு ஆண்டவரின் மக்களாக வாழ அருள் வேண்டி இணைவோம் இந்த அன்பின் வழியில். தமிழாலுன் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. தமிழாலுன் புகழ் பாடி தேவான தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா, வரம் தருவாயே உருவானவா. என்னை சூழும் துன்பங்கள் இணையாக வரும்போது துணையாகி என்னையாழ்பவா. என்னை சூழும் துன்பங்கள் துணையாக வரும்போது துணையாகி என்னையாழ்பவா. மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு, மனநோயில் நான் மூழ்கி மடிகின்ற பொழுதங்கு குணமாக்க வருவாயப்பா, என்னை உனதாக்கி அருள்வாயப்பா. தமிழாலும் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாயே திருநாயகா. வரம் தருவாயே உருவா
மூவொரு இறைவனின் துணையோடு இந்த திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நேரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நேரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ
எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்பிற்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 4 முதல் 7 வரை. உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான்போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பீரிட்டு எழும், வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர்த்தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுக்களால் நிறைந்திருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோர்க்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போர்க்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோர்க்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார். நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார், ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு.
அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார். ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, ஆண்டவரை போற்றிடு. இரண்டாம் வாசகம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. என் சகோதர சகோதரிகளே, மாட்சிமிக்க நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து நம்பிக்கையை கொண்டுள்ள நீங்கள் ஆள் பார்த்து செயல்படாதீர்கள். பொன் மோதிரமும் பளபளப்பான ஆடையும் அணிந்த ஒருவரும் அழுக்கு கந்தை அணிந்த ஏழை ஒருவரும் உங்கள் தொழுகை கூடத்தினுள் வருகிறார் என வைத்துக்கொள்வோம். அப்பொழுது நீங்கள் பளபளப்பான ஆடை அணிந்தவர் மீது தனி கவனம் செலுத்தி அவரை பார்த்து தயவு செய்து இங்கே அமருங்கள் என்று சொல்கிறீர்கள். ஏழையிடமோ அங்கே போய் நில் என்றோ அல்லது என் கால் பக்கம் தரையில் உட்கார் என்றோ சொல்கிறீர்கள். இவ்வாறு உங்களுக்குள்ளே வேறுபாடு காட்டி தீய எண்ணத்தோடு மதிப்பிடுகிறீர்கள் அல்லவா? என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் சொல்வதை கேளுங்கள். உலகின் பார்வையில் ஏழையாய் இருப்பவர்களை நம்பிக்கையில் செல்வர்களாகவும் தம்மீது அன்பு செலுத்துபவருக்கு வாக்களிக்கப்பட்ட அரசை உரிமை பேராக பெறுபவர்களாகவும் கடவுள் தேர்ந்து கொள்ளவில்லையா? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வசனங்கள் 31 37 முடிய. மீண்டும் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்பொலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார். காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர்.
இயேசு அவரை கூட்டத்திலிருந்து தனியே அழைத்துச் சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ்நீரால் அவர் நாவை தொட்டார். பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா, அதாவது திறக்கப்படு என்றார். உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன, நாவும் கட்டவிழ்ந்தது. அவர் தெளிவாக பேசினார். இதை எவருக்கும் சொல்ல வேண்டாமென்று அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாக அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள். அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய், இவர் எத்தனை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார், காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையன்பில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுள் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கும் அழைப்பு எப்பத்தா, திறக்கப்படு. ஆண்டவர் இன்றைய நாளிலே நம்முடைய இதயங்களை திறக்கப்படட்டும் என்ற ஒரு அழைப்பை விடுக்கின்றார். இன்றைய நற்செய்தி முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் மற்ற அற்புதங்களிலும் அதிசயங்களிலும் நாம் பார்த்தோம் என்றால் ஆண்டவருடைய செயல்பாடு முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்தது. ஆனால் இன்றைய நாளிலே ஆண்டவர் செய்தது, அந்த காது கேளாதவரிடமும் வாய் பேசாதவரிடமும் ஆண்டவர் செய்தது சற்று கேள்விக்குறியாகவே நமக்கு இருக்கின்றது. காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது கையை எடுத்து அவருடைய காதிலே வைத்து துப்பி அவருடைய நாவிலே வைத்தார். அவருடைய நா திறக்கப்பட்டது. நம்மிடத்தில் யாராவது வந்து, மிகவும் குறிப்பாக சாதாரண மக்கள் குருவிடம் வந்து, ஆண்டவரே, குருவே, எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, குருவானவர் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏனென்றால் ஆண்டவரிடமிருந்தோ குருக்களிடமிருந்தோ நாம் எதிர்பார்ப்பது ஆசீர்வாதம். அவர்கள் கைகளை வைத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆண்டவர் தொட்டு ஆசீர்வதிப்பார் என்ற எண்ணத்தோடு அந்த காது கேளாதவர் வந்தார். ஆனால் ஆண்டவர் செய்து முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்தது. ஏன், எதற்காக? ஆண்டவர் நினைத்திருந்தால் ஒரு சொல்லாலே குணமாக்கி இருக்கலாம். ஆண்டவர் நினைத்திருந்தால் அவரை தொட்டு குணமாக்கி இருக்கலாம். ஏனால் நாம் விவிலியத்தில் நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய நாளிலே சற்று வித்தியாசமாக. அதற்கு காரணம், ஆண்டவரால் எல்லாம் நிகழும். ஆண்டவர் தனது விருப்பப்படி மக்களுக்கு அவர் சுகத்தை தருகிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பது என்னென்றால், எனக்கு ஏற்றாற் போல, எனக்கு பிடிச்சா போல ஆண்டவர் செய்யணும், என்னுடைய நோயை ஆண்டவர் குணமாக்கணும், என்னுடைய பிரச்சனையை ஆண்டவர் குணமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சிந்தனையிலிருந்து ஆண்டவர் இதை எனக்கு செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஆண்டவருடைய எண்ணம் முற்றிலும் வேறுபட்டது. எசாயா அதிகாரம் 55 இறைவசனம் 8 உங்களுடைய எண்ணங்கள் என்னுடைய எண்ணங்கள் போன்றதல்ல என்று கடவுள் கூறுகின்றார். பல நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள் வேறுபட்டதாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் நமக்கு எது உகந்தது என்று அவருக்கு தெரியும். இதே போல ஒரு நிகழ்வு பழைய ஏற்பாட்டிலும் இருக்கும். நாமான் என்று ஒருவர் இருப்பார். அவர் தொழுநோயால் அவதிப்படுகின்ற பொழுது அவருடைய எண்ணம் எப்படிப்பட்ட எண்ணமாக இருக்கும்? நான் குருவிடம் சென்றால் குரு எனக்கு தொட்டு ஆசீர்வாதத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவர் போவார். ஆனால் அங்கே எலிசா எவ்வாறு அவர் தன் நோயை குணமாக்குவார் என்றால் அது முற்றிலும் வித்தியாசமானதாக இருக்கும். அவர் தன்னிடம் வருகின்ற பொழுது, நீ சென்று 7 முறை யோர்தான் நதிக்கரையில் மூழ்கு, உன்னுடைய நோய் குணமாகும் என்று சொல்லுகின்றார். அதற்கு நாமான் சொல்லுகின்ற பதில், எத்தனையோ நல்ல நதிகள் இருக்கின்றது, அந்த நதிகளெல்லாம் விட்டுவிட்டு என்னை இங்கே போய் அவர் குளிக்க சொல்லுகிறாரே, அவர் மூழ்க சொல்லுகிறாரே என்று கண்டிப்பாக அவர் யோசித்திருந்திருப்பார். பின்பு தன்னுடைய வேலையாட்களெல்லாம் சொல்லுவார்கள், சென்று ஒரு முறை நீங்கள் அந்த யோர்தான் நதியிலே மூழ்குங்கள் என்று சொன்ன பிறகு அந்த நோய் குணமாகும்.
ஏனென்றால் ஆண்டவர் நினைப்பது நாம் நினைப்பது போன்றது அல்ல. அது முற்றிலும் வேறுபட்டது. நம்முடைய சிந்தனைகளை எல்லாம் நம்மை மையப்படுத்தியும், இந்த சமுதாயத்தை மையப்படுத்தியும், இந்த உலகத்தை மையப்படுத்தியும் இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய எண்ணங்கள் முற்றிலும் மாறுபட்டது. இவ்வாறாக இருக்கின்ற தருணத்திலே நாம் எவ்வாறு நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்கு திறக்கப் போகின்றோம்? பல நேரங்களிலே நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்காக நாம் திறப்பதே கிடையாது. ஏனென்றால் ஏற்கனவே நம்முடைய இதயங்கள் முழுமையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் உள்ள பொருட்களின் மீது ஆசை, இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் மீது ஆசை, பணம், பதவி, பட்டம், இது போன்ற எண்ணங்களினால் நம்முடைய இதயங்கள் முழுமையாக இருக்கின்றது. அதனால் பல நேரங்களிலே நாம் ஆண்டவரிடம் சொல்லுகின்ற வார்த்தை, ஆண்டவரே நீங்கள் கொஞ்ச நேரம் ஓரமாக நில்லுங்க, ஏனென்றால் நீர் என்னிடத்தில் வந்தால் என்னுடைய கெட்ட பழக்கம்லாம் போயிடும், என்னுடைய எண்ணங்கள்லாம் மாறிடும். அதனால் பல நேரங்களிலே நம்முடைய இதயத்தை ஆண்டவருக்காக திறப்பது கிடையாது. நம்முடைய இதயத்தை மற்றவர்களுக்காக நாம் திறந்து வைத்திருக்கின்றோம். இந்த உலக காரியத்திற்காக நாம் திறந்து வைத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளிலே இந்த உலக காரியங்கள் அனைத்தையும் நம்முடைய இதயத்திலிருந்து எடுத்துவிட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற அந்த ஒரு வார்த்தை, எப்பத்தா, திறக்கப்படட்டும், நம்முடைய இதயங்கள் திறக்கப்படட்டும் என்ற சிந்தனையோடு இன்றைய நாளிலே இந்த திறக்கப்படட்டும், நம்முடைய இதயங்கள் திறக்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நான் ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு செய்தியின் மூலமாக உங்களிடத்திலே சாதாரண 3 கருத்துக்களை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். என்னுடைய முதலாவது கருத்தாக, நம் ஆண்டவர் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் ஆண்டவர் என்பதை உணர்வோம். விவிலியத்தில் எத்தனையோ இடத்துல ஆண்டவர் வாக்குறுதிகளை தருகின்றார். ஆண்டவர் சொல்லிவிட்டு அதை செய்யாதவர் அல்ல. எப்பொழுது ஒரு வாக்குறுதியை தருகிறாரோ அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற ஆண்டவர். இன்றைய முதல் வாசகத்திலே இந்த ஒரு வாக்குறுதியை நாம் பார்க்கின்றோம். மிகவும் குறிப்பாக உறுதியற்றவர்களை நோக்கி, யார் யாருக்கெல்லாம் நம்பிக்கை இல்லையோ, யார் யாரெல்லாம் வாழ்வை இழந்து நிற்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தம்முடைய சமூகத்திலே ஒரு நிலையான வாழ்வை வாழாதவர்களுக்கு ஆண்டவர் கூறுகின்ற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். ஆண்டவருடைய வாக்குறுதி இதுதான். பல நேரங்களில் ஆண்டவருடைய வாக்குறுதி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறதா என்பதை ஒரு கேள்விக்குறியாக நாம் ஜெபமாக வைத்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய வாக்குறுதி, அவர் எப்பொழுதுமே அதை நிறைவேற்றுபவர். இன்றைய முதல் வாசகத்திலே பார்வையற்றோர் பார்வை பெறுவர், காது கேளாதோர் அவர்களுக்கு செவிகள் கேட்கும், கால் ஊனமுற்றோர் அவர்கள் துள்ளி குதிப்பார்கள், வாய் பேசாதோர் பேசுவார்கள், வறண்ட நிலம் நீரூற்று போல பீரிட்டு செல்லும், அதே போல பாலை நிலம் நீரோடையோடு பாய்ந்து ஓடும் என்கின்ற வாக்குறுதியை ஆண்டவர் தருகிறார். அந்த வாக்குறுதி புதிய ஏற்பாட்டிலே எல்லாமே நிறைவேறியது. ஆண்டவர் செய்த அற்புதங்களின் மூலமாக வாய் பேசாதவர்கள் பேசினார்கள், கண் தெரியாதவர்களுக்கு கண் தெரிந்தது, இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுந்தார்கள். ஏனென்றால் அவருடைய வாக்குறுதி எப்பொழுதுமே அவர் நிறைவேற்றி இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்றைய நாளிலே வாக்குறுதியை தருகிறார். என்ன வாக்குறுதி தெரியுங்களா? எசாயா அதிகாரம் 43 இறைவசனம் 4. பல நேரங்களில் நாம் யோசிப்போம், என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குது, நான் என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் இந்த சமூகத்தில் உள்ளவர்கள், என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள், இந்த ஆலயத்தில் உள்ளவர்கள் என்னை வளரவிட மாட்டுகிறார்கள். அவர்களுக்கு உகந்ததாக நான் வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எல்லோருமே என்னை மட்டம் தட்டுபவர்களாக, உனக்கு திறமை இல்லை, உன்னால் முடியாது, உன்னால் செய்ய முடியாது என்று சொல்லுகின்ற இந்த சமூகத்திலே ஆண்டவர் தருகின்ற வாக்குறுதி என்ன தெரியுங்களா? என்னுடைய பார்வையில் நீ விலையேற பெற்றவன். இந்த மனிதருடைய பார்வையிலே நாம் பணக்காரர்களாக இல்லாமல் போகலாம், பெயரும் பதவியும் இல்லாமல் போகலாம். ஆனால் ஆண்டவருடைய பார்வையிலே நான் விலையேற பெற்றவன், ஆண்டவருடைய அன்பிற்கு உரியவன். நாம் இந்த உலகத்திலே வாழ்வது அன்பிற்காக ஏங்கிக் கொண்டுதான். என்னுடைய பிள்ளை என்னை அன்பு செய்ய மாட்டானா? என்னுடைய மகள் என்னை அன்பு செய்ய மாட்டாளா? என்னுடைய பெற்றோர்கள் என்னை அன்பு செய்ய மாட்டார்களா? என்னுடைய உற்றார் உறவினர்கள் என் மீது அன்பு கொள்ள மாட்டார்களா என்று இந்த உலகத்திலே அன்பை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தை, அவர் தருகின்ற வாக்கு, அவருடைய அன்பு முழுமையாக நமக்கு இருக்கின்றது. அதுதான் இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்ற வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ முற்படுவோம். என்னுடைய இரண்டாவது சிந்தனையாக, ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுபவர் இல்லை என்பதை உணர்வோம். பல நேரங்களில் நாம் யோசிப்போம்ல, ஆண்டவர் எனக்கு மட்டும் ஏன் இப்படி பண்ணுறாரு, மற்றவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்குது, மற்றவங்களாம் அவங்க கேட்கறது கிடைக்குது,
அவங்களாம் சந்தோஷமா இருக்கிறாங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவர் ஓரவஞ்சனை செய்கிறாரா? ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுகிறாரா என்ற கேள்வியெல்லாம் நமக்கு தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் எல்லோருக்குமே பொதுவானவர். இன்றைய முதல் வாசகத்திலும் சரி, இன்றைய இரண்டாம் வாசகத்திலும் சரி, இன்றைய நற்செய்தியிலும் சரி, ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எல்லோருக்குமே பொதுவானவர் என்ற ஒரு செய்தியை தருகின்றது. முதல் வாசகத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் பொதுவானவராக இருக்கின்றார். இன்றைய இரண்டாம் வாசகத்திலே மிக தெளிவாக நாம் எல்லோருமே எப்படிப்பட்டவர்கள், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு செய்தியையும், பணக்காரர்கள் வந்தால் யாரெல்லாம் பளபளப்பான துணியை அணிந்து கொண்டும் அவர்கள் அழகாகவும் இருந்தால் அவர்களுக்கு மரியாதை செலுத்தி இங்கே வந்து அமருங்கள் என்று கூறியும், ஏழைகளாக இருப்பவர்கள் அவர்களுடைய ஆடை சுத்தமாக இல்லாத இருக்கின்ற தருணத்திலே அவர்களை அங்கே போய் அமருங்கள் என்று கூறியும் இந்த சமூகம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆண்டவர் எல்லோருக்குமே சமமானவர். ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்ற ஒரு செய்தியை இன்றைய நாளிலே நமக்கு தரப்படுகின்றது. மிகவும் குறிப்பாக இன்றைய நற்செய்தியிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு யூதர். யூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்திருப்பார்கள், ஆண்டவர் ஒரு யூதர், அவர் யூதர்கள் மத்தியிலே வந்து நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் அல்லது அவர்களுடைய செயல்களை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்த்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இயேசு யூதர்கள் இல்லாத பகுதியிலே தீர், சீதோன் மற்றும் இன்று தெக்கப்போலி என்ற இடத்திலே சென்று அவர் நற்செய்தியை அறிவிக்கின்றார், அருள் பெரும் செயல்களை செய்கின்றார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? ஆண்டவர் ஆள் பார்த்து செய்வதில்லை. இவர்களுக்கு தான் செய்யணும், இந்த பணக்காரர்களுக்கு தான் நான் உதவி செய்யணும், யார் யாரெல்லாம் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் நான் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர் ஆண்டவர் அல்ல. ஆண்டவர் எல்லோருக்குமே பொதுவானவர். இன்றைய நாளிலே ஆண்டவர் நமக்கும் எல்லோருக்கும் பொதுவானவர். அவர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்ற ஒரு செய்தியை நாம் பெறுகின்றோம். என்னுடைய மூன்றாவது சிந்தனையாக, நம் ஏக்கங்களை தீர்ப்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய உள்ளத்தில் எண்ணற்ற ஏக்கங்கள் இருக்கும், எண்ணற்ற சிந்தனைகள் இருக்கும். ஆண்டவர் இதை செய்ய மாட்டாரா? என்னுடைய மனைவிக்கு நல்லதொரு உடல் சுகத்தை தரமாட்டாரா? என்னுடைய கணவருக்கு நல்லதொரு வாழ்க்கையை தரமாட்டாரா? என்னுடைய பிள்ளைகளுக்கு நல்லதொரு வேலையை தரமாட்டாரா? அல்லது என்னுடைய குடும்பத்திலே இருக்கிற வயதானவர்களுக்கு நல்ல உடல் சுகத்தை தரமாட்டாரா? அல்லது இந்த சமூகம் மாறாதா? அல்லது இந்த ஆலயத்திலே நடைபெறுகின்ற இந்த செயல்கள் மாறாதா என்று பல ஏக்கங்கள் நம்முடைய உள்ளத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் அந்த ஏக்கங்களை எல்லாம் தீர்ப்பவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதுபோலதான் ஒரு ஏழை சிறுவன் மாலை நேரத்திலே பிள்ளைகளோடு சேர்ந்து விளையாடலாம் என்று வெளியே செல்லுகிறார். அவர் அந்த சின்ன பையன் வெளியே போயிட்டு விளையாடும் பொழுது என்ன விளையாட்டு அப்படின்னா, ஒளிந்து மறைந்து விளையாடுகின்ற ஒரு விளையாட்டு. எல்லோரும் சேர்ந்து விளையாடுறாங்க. இந்த பையன் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிந்து கொண்டு இருக்கின்றான். ரொம்ப நேரம் ஆகியும் யாரும் வரல. இதை பார்த்த அந்த சிறுவன் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான், அழுது கொண்டே வரான். இதை பார்த்த தந்தை கேட்கிறார், ஏன்பா எதுக்கு அழற? யாராவது உன்னை திட்டினாங்களா? இல்லை. யாராவது உங்களை அடித்தாங்களா? இல்லை. ஏதாவது உன்னுடைய இடத்துலேருந்து ஏதாவது பொருட்களை யாராவது எடுத்துக்கொண்டு போயிட்டாங்களா? இல்லை. அப்புறம் ஏன் அழற அப்படின்னு சொல்லிட்டு தந்தையானவர் கேட்டார். அதற்கு அந்த சின்ன பையன் சொன்னான், நான் இந்த மாதிரி சாயந்தரம் விளையாடத்துக்கு போனேன், ஒளிந்து மறைகின்ற அந்த விளையாட்டுக்கு போனேன். ஆனால் என்னை யாருமே தேடி வரல, எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே சொன்னானா. அதை கேட்ட தந்தை தன்னுடைய மகனை அரவணைத்து அவருக்கு புரிந்து விட்டது என்ன நடந்தது என்று. இதுபோலதான் நம்முடைய உலகத்திலும் நம்முடைய சமூகத்திலும் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தியிலும் இதுதான் நடந்திருக்கும். அந்த காது கேளாதவர், வாய் பேசாதவர் என்ன நினைத்திருப்பார்? ஏக்கத்தோடு இருந்திருப்பார். என்னை யாராச்சும் என்கிட்ட வந்து பேச மாட்டாங்களா? இல்லை என்னால் யார்கிட்டையாவது பேச முடியுமா என்ற ஏக்கங்கள் எல்லாம் அவருக்கு இருந்திருக்கும். ஆனால் அந்த ஏக்கங்களுக்கெல்லாம் ஆண்டவர் பதில் கூறினார். அவர்களுக்கு சுகத்தை தந்து ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல சூழ்நிலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். நம்முடைய குடும்பத்திலே தனிமையை நாம் எதிர்கொள்வோம், அழுகையை நாம் எதிர்கொள்வோம், பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்வோம். இந்த மாதிரி தருணங்களிலே நாம் ஏக்கத்தோடு, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படாதா? நான் பேசுகின்ற என்னுடைய பேச்சிலே மாற்றம் ஏற்படாதா என்று எத்தனையோ தருணங்களிலே நாம் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். ஆண்டவர் தருகின்ற பதில், உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய வல்லவர் ஆண்டவர், நான் இருக்கிறேன் என்ற ஒரு செய்திதான்.
எனவே நம்முடைய ஏக்கங்களையும் நம்முடைய எண்ணங்களையும் நம்முடைய சிந்தனைகளையும் ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம். அவர் கண்டிப்பாக அதை வெற்றியாக மாற்றுவார். எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு 3 செயல்களோடு நாம் இல்லம் செல்வோம். வாக்குறுதிகளை நிறைவேற்றுபவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவர் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. மூன்றாவதாக, நம்முடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தீர்க்கக்கூடியவர் ஒரே ஒருவர், அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ற சிந்தனையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து இணைவோம். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். தாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். என்னை நோக்கி கூப்பிடு, உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையிலே நான் நிகழ்த்துவேன் என்று சொன்ன ஆண்டவரிடம் நம்முடைய மன்றாட்டுக்களை நாம் ஏறெடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை உண்மையிலும் நீதியிலும் வழிநடத்தி செல்லவும், தங்களது வாழ்வாலும் சொல்லாலும் உமக்கு சான்று பகர்ந்து வாழ்ந்திடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, எம் நாட்டு தலைவர்களை பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவர்கள் மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்தி வாழவும், அவர்களின் நல்வாழ்விற்காக தங்களை அர்ப்பணித்து வாழக்கூடிய தாராள உள்ளத்தையும் இறை ஞானத்தையும் அவர்களுக்கு தந்தருள வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மைகளின் நாயகனே இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் நல்லதை மட்டுமே உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளும் நாங்கள் அந்த நல்லதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும், நல்லவற்றை மட்டுமே கேட்பதற்கு எங்களின் செவிகளை திறக்கவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நாயகனே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். உலகில் நிலவும் போர்களும் சண்டைகளும் ஒழிந்து அமைதியான சூழ்நிலை உருவாகவும், மக்கள் அனைவரும் நிம்மதியான வாழ்க்கை வாழவும்
தேவையான அருள் தந்து வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆற்றலின் தேவனே இறைவா, மாதா தொலைக்காட்சி என்னும் ஊடகம் வழியாக இல்லம்தோறும் இறையாட்சியை கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கும் ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், இறை மக்கள், நன்கொடையாளர்கள், ஜெப வீரர்கள் அனைவருக்காகவும் உம்மிடம் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் இறைவார்த்தையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து அதனை நாளும் வாசித்து வாழ்வாக்கவும், அதன் வழியாக உமது திருவுளத்தை அறிந்து அதனை வாழ்வாக்கிடவும் அருள் புரிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துகளுக்காக ஆண்டவரிடத்திலே மௌனமாக வேண்டுவோம். அன்பே உருவான இறைவா, எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களை வழிநடத்துகின்றீர். எங்களுடைய வாழ்வின் மையமாக இருக்கின்றீர். நீர் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை உணர்ந்தவர்களாகவும், உம்முடைய வாக்குறுதிகளை நீர் நிறைவேற்றுபவர் என்பதை உணர்பவர்களாகவும், மிகவும் குறிப்பாக எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தீர்த்து வைப்பவர் நீர் என்பதை உணர்ந்தவர்களாகவும் வாழ வரம் வேண்டி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. எங்களின் இதய தோட்டத்திலே எழில் மலர் காய்கனி நிறைந்ததையா. பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து, பொங்கிடும் மகிழ்வுடன் பறித்து வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து வைத்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். காணிக்கை பொருட்களை இறைவா எம் கரங்களில் ஏந்தி உன் பீடம் வந்தோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னி மரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலைவாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் திரு உடலிலும் திரு இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலையை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். தேடல் நீ என் தெய்வமே, நீன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுவே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீரின்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும்.
பிறர் அன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. இறைவா இறைவா வருவாய் இங்கே. இதயம் அருகில் அமர்வாய் இங்கே. என் தேடல் நீ என் தெய்வமே. நீரின்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே. நீ வழிகாட்டுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவு அளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் உங்களுக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உலகாலும் தாயே அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். கடல் நீரும் கூட உன் கோயில் காண அலையாக வந்து உன் பாதம் சேரும். அருள் தேடி நாங்கள் உன் பாதம் பணிந்தோம். அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. அன்பாகிய எமக்கு அருள் தாரும் அம்மா. உம்மை தேடி வந்தேன் சுமை தீரும் அம்மா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.